ஹாய் குட்டீஸ், இந்த பூம் பூம் குட்டீஸ் சேனலை எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மழை பெய்ந்து காடே அலங்கோலமாக இருந்தது. நம்ம ஜாம்புவும் நரியும் ஒரு பாறையில் அசதியாக அமர்ந்து இருந்தார்கள். ஜாம்பு தன் கழுத்தில் இருந்த ஒரு அழகிய மாலையை பார்த்து, ஷன்ஷ், உடம்பு ரொம்ப அசதியா இருக்கு. ஹே நரி பையா, இந்த மாலை புதுசு மாதிரி இருக்கு, நல்லா சூடாவும் இருக்கு. நாம இதுல மிளகாய் பஜ்ஜி போட்டு சாப்பிடலாமா? இல்லப்பா, எனக்கு மிளகாய் பஜ்ஜி பிடிக்காது. 2 வாழைக்காய் பஜ்ஜி போதும். திடீரென மாலையிலிருந்து ஒரு மெல்லிய மணிச்சத்தம் வந்தது. அது மின்னத் தொடங்கியது. மாலையில் இருந்து சில எழுத்துக்கள் வந்தது. பெரிய ஆபத்து வந்தால் மட்டுமே இந்த மாலை வேலை செய்யும் என்று இருந்தது. ஹே நரி பையா, ஏதோ எழுத்து வருது, படிச்சு சொல்லு பாப்போம். எனக்கு எழுத படிக்க தெரியாதுப்பா. ஆபத்து நேரத்தில் மட்டுமே உதவுவேன். இது அப்பவே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, எழுத்து விட்டு விளையாடுற. படிக்க தெரியாவிட்டாலும் ஆபத்துதான். அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும். எனக்கு எழுத படிக்க தெரியாதுப்பா. சரி, நாளை முதல் பள்ளிக்கு போறேன். அப்போ ஒரு புழுவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தா அது ஆபத்து ஆகுமா? புழுவுக்கு நடனம் சொல்லி தரணும்னு சொன்ன உன் யோசனைக்கே விருது கொடுக்கணும். ஓ ஜாம்பு, என்னாச்சு என்னாச்சு ஜாம்பு? ஜாம்பு 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 குட்டி ஜாம்புவாக இருந்தபோது ஜாம்புவின் அம்மா இந்த மாலையை அணிவித்தாள். இந்த மாலை உன்னை காக்கும் என் செல்லமே. ஆனால் இதைவிட முக்கியம், இது உனக்கு நிறைய அன்பை கொடுக்கும். இது உன் தாத்தாவுடைய மாலை. உன் பாட்டி நான் சிறு பிள்ளையாக இருந்த தருணத்தில் கொடுத்தது. இன்று நான் என் பிள்ளைக்கு தர்றேன். ஜாம்பு ஜாம்பு, என்னாச்சு? எழுந்திரு ஜாம்பு. ஐயோ, யாராவது இருக்கீங்களா உதவிக்கு? மந்தா, ஏதோ ஒரு சத்தம் உனக்கு கேக்குதா? சின்ன யாரோ ஆபத்துல இருக்காங்க. சீக்கிரம் வாங்க, போய் பார்க்கலாம். ஜாம்பு ஜாம்பு, என்னாச்சு? எழுந்திரு ஜாம்பு. ஜாம்பு கண்களை திறந்து மெதுவாக பேசியது. இது எங்க அம்மா கொடுத்ததா? ஜாம்பு, நீ உன் அம்மாவை பாத்தியா? சரி, கவலைப்படாத, எல்லாம் நன்மைக்கே. சரி வா, இங்க இருந்து போகலாம். ஜாம்புவை கண்டுபிடிச்சிட்டோம். ஜாம்பு உன்னை எங்க எல்லாம் தேடுறது? ஜாம்பு நண்பர்களை சந்தித்த சந்தோஷத்தில் நண்பர்களுடன் காட்டுக்குள் நடந்து சென்றான். வானவில் அழகாக இருந்தது. திடீரென்ற ஒரு சத்தம். எல்லோரும், அங்கே என்ன? மரம் ஜொலிக்கிறது. ஐயோ, எங்கே என் மாயா மாலை? ஆபத்து நேரத்தில் உதவுவேன் என்றானே, இப்போ காணாமல் போயிட்டானே. காணோம். ஒரு வேலை, அந்த மரம் நம்மளை கூப்பிடுது போல. என் மாயா வேற இல்ல, இது கூப்பிடுற சத்தமா? இல்ல, இங்கே வராதேன்னு சொல்ற சத்தமா? சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஏய், எனக்கு அந்த மாலையை போட்டுடுங்க. நான் கேப்டன் எலி ஆகணும். ஆஹா, என் மாயா மாலை மீண்டும் வந்துவிட்டால் உன் அளவுக்கு ரிப்பன் போதும் கேப்டன். இது என்ன தங்க மரமா இப்படி ஜொலிக்குது? ஜாம்பு, உனக்குள் ஒரு பெரிய சக்தி இருக்கு. அது கூட ஒரு கடமையும் இருக்கு. இந்த காட்டை நீதான் காப்பாத்தணும். நானா? என்னால் எப்படி முடியும்? உன்னை விட சக்தி வாய்ந்த ஒரு மிருகம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. யாரு அது? என் நண்பன் நரியா? ஐயோ, நான் இல்ல. என்னை காப்பாத்த 4 பேர் வேணும். நீ மட்டும் இல்லை, இந்த காட்டில் வாழும் அனைவரும் அன்பால் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியம். சில நாட்களுக்கு பிறகு ஜாம்பு நண்பர்களுடன், ஜாம்பு அன்பால் இணைந்தால் தான் சாத்தியம்னா எப்படி? வருகிற மிருகத்திற்கு கட்டிபிடி வைத்தியம் செய்ய வேண்டியதான். ஜாம்பு நண்பர்களுடன் சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு சத்தம்.
வந்தது முதல் சோதனை. ரெடியாகு ஜாம்பு. நான் குடிக்கும் தண்ணீரை தான் சோதனை பண்ணுவேன். எனக்கே சோதனையா? சரி. ஹேய் பசுவே, பயப்படாத, நான் இருக்கேன். ஜாம்பு பசுவை காப்பாற்றியது. காட்டில் உள்ள விலங்குகள் எல்லோரும் சேர்ந்து ஜாம்புவை பாராட்டினார்கள். நன்றி பெரிய அண்ணா. பெரிய அண்ணாவா, ஹீரோவா, இந்த பட்டங்கள் எல்லாம் நீ எப்ப வாங்கின ஜாம்பு? அங்கே ஒரு குதூகலம் உருவானது. ஜாம்பு ஜாம்பு நம்ம ஜாம்பு, காட்டுக்குள்ள சுத்தி பைய யாரு? நம்ம ஜாம்பு நம்ம ஜாம்பு. ஜாம்பு காட்டுக்குள்ள சுட்டி பைய நாங்க, எங்களோட போட்டி போட யாரு இருந்தா வாங்க. காட்டோட செல்ல பிள்ளை நாங்க, எங்களோட சொக்கமே இந்த காடுதான் வாங்க. பல்லுக்குள்ள சுட்டி பைய நாங்க, எங்களோட போட்டி போட யாரு இருந்தா வாங்க. காட்டோட செல்ல பிள்ளை நாங்க, எங்களோட சொக்கமே இந்த காடுதான் வாங்க. ஜாம்பு ஜாம்பு நம்ம ஜாம்பு. ஜாம்பு நம்ம ஜாம்பு. தும்பிக்கையால பாட்டு பாடுவா, கால்களால தான் சாடுவா. மரத்தோட நண்பன், பறவையோட தோழ, ஜாம்புதான் காடு முழுக்க ஹீரோவ. பல்ல வீட்டுக்குள்ள குண்டு பைய யாரு? ஜாம்பு ஜாம்பு நம்ம ஜாம்பு, காட்டுக்குள்ள சுட்டி பைய யாரு? நம்ம ஜாம்பு நம்ம ஜாம்பு. ஜாம்பு ஜாம்பு காடு முழுக்க நம்ம ஹீரோ ஜாம்பு. காட்டின் ஒரு இருண்ட பகுதியில் மரங்கள் இடியும் சத்தம் கேட்டது. ஒரு பெரிய நிழல் மெதுவாக நகர்ந்து வந்தது. 2 சிவப்பு கண்கள் மட்டும் மின்னின.